மின்ன காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய காத்தா உங்களுடன் இணைந்து கொண்டே இருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவின் 2021-23 நவம்பர் மாதம் பிரபாகரன் தலைவர் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரம் செய்ததாக அவரை வெளியிட்டுள்ளார். இப்பொழுது இன்றைய தினம் 29ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அவர் கைதாகியுள்ளார். அரசாங்கத்தினால் கைதாகியுள்ளார். இவரின் இப்படி குற்றமான செயல்களை அரசாங்கம் பொறுத்தியலாமல் அவருக்கு சரியான நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இப்படிக்கு நம்ம வீடியோக்குள்ள போக முன்னுக்கு வீடியோக்குள்ள புதுசாக வாராக்கள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உள்ள வாங்க. இவருக்கு முன்னர் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அந்த ஜுடிஷன் வந்து உங்களுடைய காத்தா உங்களுடன் இணைந்து கொண்டே இருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவின் 2021-23 நவம்பர் மாதம் பிரபாகரன் தலைவர் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரம் செய்ததாக அவர் வெளியிட்டுள்ளார். இப்பொழுது இன்றைய தினம் 29ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அவர் கைதாகியுள்ளார். அரசாங்கத்தினால் கைதாகியுள்ளார். இவரின் இப்படி குற்றமான செயல்களை அரசாங்கம் பொறுத்தியலாமல் அவருக்கான சரியான நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இப்படிக்கு நம்ம வீடியோக்குள்ள போக முன்னுக்கு வீடியோக்குள்ள புதுசா வாராக்கள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உள்ள வாங்க. எல்லாரும் பிரபாகரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது. அதாவது நீங்கள் இதுல இங்க பல விடயங்களை பற்றி சொன்னீர்கள். ஆனா ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்துல வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று சொல்லி எங்களுடைய இந்திய நிதியமைச்சர் முன்னுக்கு வந்து பல விடயங்களை செய்து என்று சொல்றீர்கள். அதுக்கு முதல்ல ஏன் செய்ய இல்லை, அதுக்கு நீங்கள் விட இல்லை. நீங்கள் அங்க வந்து தடைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்த நீங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். அதனுடைய பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம். என்னுடைய நேரத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள். நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள் அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடமிருந்து கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை.